மக்களே, மும்பை இந்தியன்ஸுக்காக ரோஹித் சர்மா பண்ணது கிடையாது, சூரியகுமார் யாதவ் பண்ணது கிடையாது, கிரண் போலார்டு பண்ணது கிடையாது, இன்னும் நிறைய பேர் விளையாடி இருக்காங்க. அத்தனை ஜாம்பவான்கள் பண்ணாததை நான் பண்ணி காட்டுறேன்ற மாதிரி இன்னைக்கு ரயன் ரெக்கல்டன் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறார். மும்பை இந்தியன்ஸுக்காக ஒரு செஞ்சுரி அடிச்சார் இல்லையா, இன்னைக்கு 44 பாலுக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சார்ல. இதுதான் மும்பை இந்தியன்ஸோட வரலாற்றிலேயே ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அப்படின்ற ஒரு வரலாற்று இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. ஸோ 18 வருஷமா பண்ணாத ஒரு விஷயத்த ஃபாஸ்டஸ்டா அவருடைய பேர்ல எழுதியிருக்கிறாருன்றது வேற மாதிரி சம்பவம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு மேட்ச்ல அவருக்கு வாய்ப்பே கிடையாது தெரியுமா, அவர் பிளேயிங் லெவல்ல வர்றதுக்கான சான்ஸே இல்லை. ஆனா எதிர்பாராத விதமா இவருக்கு குவிண்டன் டிகாக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. இன்ஜுரி ஆனதுக்காக அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டா, நான் ஸ்டாண்ட் பண்ணி காட்டுறேன்ற மாதிரி வந்து ஒரு தரமான இன்னிங்ஸா விளையாடி மும்பை இந்தியன்ஸுக்கான ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. மும்பை இந்தியன்ஸோட செஞ்சுரி அடிச்ச லிஸ்ட்லயே ஹையஸ்ட் ஸ்கோரர் இவரு தான். 123 அடிச்சார் இல்லையா, ஏற்கனவே 114 சனன் ஜெயசூர்யா இருந்தது. இப்ப அதை பிரேக் பண்ணி இவர் முதலிடத்துல வந்திருக்கிறார். வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அதை தாண்டி இந்த சீசன்ல மட்டுமே மும்பை இந்தியன்ஸ் 3வது செஞ்சுரி அடிக்கிறாங்க. 1 டிகாக்கு, 2வது திலக் வர்மா, 3வது ரயன் ரெக்கல்டன். இதுல என்ன ஒத்துமைனா 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ் அப்படின்றது தான் பாயிண்டா இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோவும் பண்ணிருங்க.